ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டில் வந்து நம்ம PLSQL யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு லாஜிக் ஒன்று எழுதலாம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம PLSQL லாஜிக் எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் டிக்ளேர் ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பிகின் அண்ட் எண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நான் இந்த பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்டர்ன் அப்படின்ட்டு சைஸ் வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து எனக்கு சைஸ் வந்து இப்போ எனக்கு இந்த ட்ரீயோட சைஸ் என்னவாக இருக்கணுன்றதையும் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் சைஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இது வந்து நான் நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கிறேன். இனிஷியலாக ஒரு 5 வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ இந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீயோட சைஸ் வந்து நமக்கு பெருசாகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு 1லேருந்து ஸோ இந்த சைஸ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் எனக்கு இதை லூப் பண்ணணும். ஸோ இதை எண்ட் லூப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ட்ரீ வந்து டயகனலாக அப்படி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸ் வைக்கணும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த பேட்டர்ன் இது வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாஃப் ட்ரீ எடுத்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்லாஷ் இருக்குது, இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்லாஷ் ஸ்டார் இருக்குது, அப்புறம் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் இருக்குது. ஸோ இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்லாஷ்ன்றது எனக்கு எண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது ஆடில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஆடாக இருக்குது. ஈவனாக வர இடத்துல எண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகே, சப்போ இஃப் வந்து எனக்கு இது ஆடாக இருந்துச்சுன்னா எனக்கு எண்டில் வந்து ஸ்லாஷ் ஆட் பண்ணணும், ஈவனாக இருந்துச்சுன்னா ஸ்டார் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ இஃப் mod ஆஃப் I, ஸோ இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா இது ஈவன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தென் என்ன பண்ணணும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும். ஸோ இந்த இஃப் பிளாக்கை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணிவிட்டு ஸோ இஃப் ஈவனாக இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு வந்து ஸ்டார் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இந்த பேட்டர்ன்ற வேரியபிளில் ஆல்ரெடி ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா அதோட எடுத்து எனக்கு இந்த ஸ்டாரை கன்கேட் பண்ணி அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ if இல்லை அப்படின்னா இது வந்து ஆடாக அதை ஈவனாக இல்லை அப்படின்னா ஆடாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ dbms _output put _line. ஸோ இந்த பேட்டர்னை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா ஸோ ஸ்லாஷ் வந்திருக்கு, ஸ்லாஷ் ஸ்டார், அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கரெக்டாக இந்த ஃபார்மேட் வந்திருக்கு. பட் இதை ஸ்பேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஸ்பேசிங்ஸ் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக அது டயகனலாக அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பேஸ் ஆட் பண்ணணும், ஸ்பேஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வரணுன்றதை நம்ம அதுக்கான லாஜிக் எழுதணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போனால் அந்த பேட்டர்னுக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல ஒரு கன்கேட் பண்ணி ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த ஸ்பேஸ் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்பேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ்ன்றதை சொல்லணும். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக இருந்து அப்படியே கம்மியாகிட்டே வருது இல்லையா. ஸோ அப்போது இந்த சைஸ்லேருந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ சைஸ்லேருந்து -i. ஸோ இந்த ஐயில் வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் 1 2 3 4. ஸோ இப்போ எனக்கு சைஸ் வந்து அதிகமாகலேருந்து கம்மியாகிட்டே வரப்போகுது. சைஸ் வந்து இப்போ 5 இருக்குது, 5 - 1 4. இப்போ 4 ஸ்பேஸ் ஆட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் இது 2 வரும். ஸோ அப்போ 5 - 2 வந்து 3. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஸ்பேஸ் அதிலே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிபிஎம்எஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இனிஷியலாக அது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டிபிஎம்எஸ் போடும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிப் பண்ணுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ சும்மா ஒரு எம்டி டிபிஎம்எஸ் போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த ஸ்ட்ரிப் ஆகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் put_line சும்மா மேலே வந்து நான் சும்மா ஒரு எம்டியாக ஒரு டிபிஎம்எஸ் போடுறேன். ஸோ இதில் ஏதாவது சம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், நான் எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் இந்த கரெக்டாக அந்த டயகனல் ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் கரெக்டாக இந்த ஆஃப் ட்ரீ வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து வந்து நமக்கு இந்த ஸ்டெம்பை வந்து நம்ம வைக்கணும் இல்லையா, அந்த பைப் ஆப்ரேட்டரு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கன்கேட் பண்ணுறேன்.
ஸோ ஒரு பைப் ஆப்ரேட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த பைப் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஸ்டார் இந்த மேலே டாப்பில் இருக்குல்ல இதை ஆட் பண்ணுறதுக்கு நான் இந்த லூப் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டிபிஎம்எஸ் போட்டு அந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இது கரெக்டாக சென்டரில் வரணும் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு சென்டரில் வரணும். ஸோ சென்டரில் வர்றதுக்கு நம்ம எல்பேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்பேட் ஆஃப். ஸோ அந்த சைஸ் எவ்வளோ டிக்ளேர் பண்ணிக்கிறோமோ அந்த சைஸில் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, சரி, ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா கரெக்டாக அது சென்டருக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஒன் ஸ்பேஸ் ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இது சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ ஹாஃப் ட்ரீ வந்து வந்துடுச்சு. இப்போ இது அப்படியே சேம் இதே பேட்டர்னாக நான் எடுத்து இங்கே கன்கேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ அது ஃபுல் ட்ரீயாக மாறிடும். ஸோ பேட்டர்ன் ஸோ கரெக்டாக இது வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல அதே பேட்டர்னை நான் இங்கே கன்கேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இல்லாமல் எனக்கு பேக்வர்ட் ஸ்லாஷ் வரணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷாக இருக்கிறத எனக்கு பேக்வர்ட் ஸ்லாஷாக மாற்றிடு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்வர்ட் ஸ்லாஷாக இருந்ததுன்னா அதை பேக்வர்ட் ஸ்லாஷாக ரீப்ளேஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இது அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷெல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பேக்வர்ட் ஸ்லாஷாக. ஸோ பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இது கரெக்டான இதில் இல்லை இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இல்லை. இந்த ஸ்லாஷ் ஆக்சுவலி நமக்கு இங்கே வரணும். ஸோ ஸ்டார் இங்காண்ட வரணும். ஆக்சுவலாக இது ரிவர்ஸில் வரணும். ஓகே, ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான இந்த ஷேப்லேயே வந்துடும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரியே வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம PLSQL சப்போர்ட் பண்ணாது. ஸோ ரன் பண்ணோன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிவர்ஸ் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பட் SQL சப்போர்ட் பண்ணோம், PLSQL இது டைரெக்டாக சப்போர்ட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு செலக்ட் குறி எழுதுகிறேன். அதாவது இந்த பேட்டர்னை ரிவர்ஸ் பண்ணி நான் இந்த வேரியபிளில் ரிவர்ஸ்ன்ற இந்த வேரியபிளில் நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் dual. ஸோ இதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷோ பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த ரிவர்ஸ்ன்ற இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த மிடில் இருக்க இந்த ஸ்டெம்ப் வந்து வர வைக்கிறதுக்கு ஸோ நீங்கள் இன்னொரு சும்மா பைப் ஆப்ரேட்டர் மட்டும் சும்மா எண்டில் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த இடத்துல நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பைப் ஆப்ரேட்டர் போட்டோன்னா ஸோ அந்த ஸ்டெம்ப் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ கரெக்டாக இது வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு 5 இருக்குது. ஸோ இதை 7 கொடுத்தோம்னா அதோட கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ நம்ம என்ன சைஸ் கொடுக்குறோமோ அது டைனமிக்காக கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸில் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ட்ரீயை வந்து டிசைன் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு கான்செப்டாக பார்க்கலாம். ஓகே, பை.